ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாரு, பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் பீரியட் பார்த்தீங்கன்னா 1813 to 1858. ஸோ டியூரிங் திஸ் பீரியட் இந்தியா ஹேட் பிகம் எ மார்க்கெட் ஃபார் பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் எல்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகி என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல் வந்து நம்ம கண்ட்ரியில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ இந்தியாஸ் ரா மெட்டீரியல் வாஸ் எக்ஸ்போர்ட்டட் டு இங்கிலாந்து அட் லோ ப்ரைஸ் அண்ட் இம்போர்ட்டட் ஃபினிஷ்டு டெக்ஸ்டைல் கமாடிட்டிஸ் டு இந்தியா at high price. Okay, so in this way Indians were exploited. புரியுதாடா, நம்ம கண்ட்ரிலேருந்து ரா மெட்டீரியலை லோ ப்ரைஸுக்கு அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு அங்கே ஃபினிஷ்டு இண்டஸ்ட்ரீஸை யூஸ் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி அங்கே இம்போர்ட் பண்ணி நம்ம கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணி ஹை ப்ரைஸ் வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அப்போ இந்தியன்ஸ் என்ன ஆரம்பித்தாங்க, நம்ம பொருளையே யூஸ் பண்ணி நமக்கே வந்து அதிகமான விலை வச்சு விற்கிறது. ஓகே, ஸோ அதனால் நிறைய எக்ஸ்ப்ளைட் ஆனாங்க. ஓகேவா, ஸோ இந்தியாஸ் ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வேர் த்ரோன் அவுட் ஆஃப் கியர். ஓகே, ஸோ பிரிட்டிஷோட டெக்ஸ்டைல் உள்ளே வர பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட் அப்போவே பார்த்தீங்கன்னா இந்தியனோட சில்க்கு, அந்த நெசவு தொழிலெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, வீவிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜவுளி, இதெல்லாமே வெரி ஃபேமஸாக இருந்தது. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் கமாடிட்டிஸ் உள்ளே வர பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட் என்னது, த்ரோன் அவுட் ஆஃப் கியர், நம்ம இடத்துலேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சது. ஓகேவா, ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சது. அடுத்தது ஃபினான்ஷியல் கேபிட்டல். ஃபினான்ஸ் கேபிட்டல் பீரியட் பார்த்தீங்கன்னா the third phase was period of finance capital starting from the closing the years of 19th century. இதோட பீரியட் என்னடா, 19th century and continuing till independence. Okay, so during this period finance imperialism began to enrich itself through the managing agency firms, export and import firms, exchange banks and some export of capital. Okay, so இந்த இடத்துல imperialism அப்படின்னா என்னமா, ஏகாதிபத்தியம். ஓகே, ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது, எதில் எல்லாம் அவங்களோட ஆதிக்கம். enrich அப்படின்னா என்னன்னா ஆதிக்கம், என்ட்ரென்ச் அப்படின்னா என்னது, ஆதிக்கம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, எல்லா டைப் ஆஃப் ஃபஸ்ட்டு ட்ரேடில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அடுத்தது பொலிட்டிக்கல் அஃபரன்ஸ்குள்ளே உள்ளே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே மேனேஜிங் ஏஜென்சி ஃபோம்ஸில் உள்ள தலையிடுறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில், எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸில், ஓகே, சம் எக்ஸ்போர்ட் கேபிட்டல், இதுலேயும் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரென்ச் ஆதிக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ Britain decided to make massive investment in various fields like railways, roadways, postal system, irrigation, European banking system and a limited field of education etc. in India by plundering Indian capital. Plundering என்னடா, ஒரு கொள்ளையடிக்கிறது. ஓகேவா, ஸோ எந்தெந்த ஃபீல்டு இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி, ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, நம்ம இந்தியனோட இப்போ ரயில்வேஸ், ரோட்வேஸ் இந்த மாதிரி இதில் போட்டு, ஆனால் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணிக்கிட்டாங்க, இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா railway construction policy of the British led to the unimaginable as well as uneconomic. The poor Indian taxpayer had been compelled to finance for the construction of railways. So the political power was handed over the British government by the East India Company in 1858. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசியை பாஸ் பண்ணி அதில் என்ன பண்ணாங்கன்னா புவர் பீப்புளையும் என்ன பண்ணாங்க, கம்பல்சரி டேக்ஸ், அந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கம்பல்சரி எல்லாருமே டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. சரியா, அப்படி பார்க்குறப்ப நம்ம புவர் பீப்புள்ஸ் எல்லாமே என்ன ஆனாங்க, they should be affected. ஓகே, ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858. சரியா, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்கடா, இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஓகேவா, கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் ஆகி ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே ஆரம்பித்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான். ஓகே, அடுத்த பாரு, டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஓகே, நம்ம இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள் குறைஞ்சதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு பாருங்கள். த இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட் ஹேவ் எ வேர்ல்டு வைட் மார்க்கெட். இந்தியன் எக்ஸ்போர்ட் கன்சிஸ்டட் சீஃப்லி ஆஃப் ஹேண்ட் வீவ்டு காட்டன் அண்ட் சில்க் ஃபேப்ரிக்ஸ். அடுத்தது கேலிக்கஸ், ஆர்டிஸ்டிக் வேர்ஸ், உட் கார்விங். ஓகே, ஆர்டிஸ்டிக் வேர்ஸ்னால் என்னம்மா, கலை அலங்கார பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே. ஓகே, வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டன், சில்க்கு, ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஃபேமஸாக இருந்தது. சரியா, பட் எப்போ இருந்து அதோட இது வந்து குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ டிஸ்கிரிமினேட்ரி டேரிஃப் பாலிசி. டிஸ்கிரிமினேஷனாக என்னமா, பிரிவினை, பாகுபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. டேரிஃப்னா என்ன,
இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நம்ம கண்ட்ரிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு கொண்டு போகிறப்ப, அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே உள்ளே வரப்போ நம்ம ஒரு டேக்ஸ் மாதிரி ஒன்று பே பண்ணணும். அந்த இதுக்கு பேர் தான் என்னது, டேரிஃப். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கிரிமினேட்டிங் டேரிஃப் பாலிசி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்பஸ்ஃபுல்லி டெஸ்ட்ராய்ட் த ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக டேக்ஸ் போட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளோட இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ வித் த டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் நவாப்ஸ் அண்ட் கிங்ஸ் தேர் வாஸ் நோ ஒன் டு ப்ரொடெக்ட் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ இருந்த கிங்ஸ், நவாப்ஸ் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் குறைய பிரிட்டிஷோட கான்ட்ரிபியூஷன் உள்ள பொலிட்டிக்கல்லையும் அதிகமாக வர பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ஹேண்டிகிராஃப்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுங்க ஒரு லீடர் வந்து அதிகமாக இல்லை. ஓகேவா? ஸோ இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட் would not compete with the machine made ப்ராடக்ட். இப்போ நம்மளே தெரியல தங்க, ஒரு கையில் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மேக் பண்ணுறதுக்கும் மெஷின் மேக் பண்ணுறதுக்கும், நம்ம கையில் செஞ்சு ஒரு நாள் செய்கிறத அதே ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100,000 அது வந்து மெஷின் செஞ்சிடும். சரியா? அப்போ அந்த கையில் செய்கிற ப்ராடக்ட்டுக்கும் நம்பர் ஆஃபுக்கும் மெஷின் மேடு ப்ராடக்ட்டுக்கும் என்னாச்சு, அந்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டி போட முடியல, காம்படிஷன் போட முடியல. ஸோ த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் இன் இந்தியா இன்க்ரீஸ்டு த டொமஸ்டிக் மார்க்கெட் ஃபார் த பிரிட்டிஷ் குட்ஸ். அப்போ ரயில்வேஸ் உள்ளே கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்போ ரயில்வேஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பிரிட்டிஷ் குட்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து, ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கண்ட்ரிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ண ஆரம்பித்து கம்மியான சீப் ரேட்டில். இப்போ இப்படி சைனா ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நமக்கு சீப்பாக அவைலபிளாக கிடைக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்ட்ரியோட ப்ராடக்ட்டு அதிகமான ப்ரைஸ், டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அதிகமான ப்ரைஸாக இருந்து ஃபாரின் ப்ராடக்ட் வந்து ஹையர் லோவஸ்ட் ப்ரைஸாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், லோ ப்ரைஸாக இருக்கிறனால அதை தான் வாங்குவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸோட கான்ட்ரிபியூஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குட்ஸுக்கான டொமஸ்டிக் ப்ராடக்ட் மார்க்கெட் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஓகேவா? ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்களோட இது என்னாக ஆரம்பிச்சது, டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஓகே, அடுத்து பாரு, லேண்ட் டெண்டர் சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன டைப் ஆஃப் லேண்ட் டெண்டர் சிஸ்டம், வரி செலுத்துறது இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாரு, land tender refers to the system of land ownership and management. land tender அப்படிங்கிறது என்னடா, system of land ownership, landோட ஓனர் யாரு, அதை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, இது ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், land tender. ஓகேவா? ஸோ the features are the distinction a land tender system from others related to the following. ஓகே, ஸோ எதை வச்சு நம்ம land tenderரை பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who owns the land, அந்த லேண்டோட ஓனர் யார், who cultivates the land, அதில் கல்டிவேட் பண்ணுற பர்சன் யார், who is responsible for the paying land revenue to the government. ஓகே, அப்போ அந்த லேண்டிலேருந்து கிடைக்கிற ரெவன்யூக்கு, இன்கமுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பண்ணக்கூடிய பர்சன் யார். ஓகேவா? ஸோ இது மூணையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லேண்ட் டெண்டர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, மேக் பண்ணுவோம். பேஸ்டு தீஸ் கொஸ்டின்ஸ் 3 different types of land tender existed in India before independence. Okay, so before independence எதை வச்சுடா பிரிச்சாங்க, who owns the land, who cultivates the land, who is responsible for the land revenue to the government. ஓகே, அந்த லேண்ட்லேருந்து கிடைக்கிற ரெவன்யூவை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது யாரோட பொறுப்பு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் they can classified into 3 category: ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம் அண்ட் ரைத்வாரி சிஸ்டம். ஓகே, ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as the landlord tenant system. இதுக்கு இன்னொரு பேர் என்னடா, landlord tenant system. So this system was created by British East India Company when in 1793 Lord Cornwallis. ஓகே, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. இது இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், லார்ட் கார்ன்வாலிஸ். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் எது மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணார், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் மூலமாக இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தார். ஓகே, பாரு, under this system the landlords or the zamindars were declared the owners of the land and they were responsible to pay the land revenue to the government. Okay, so according to the zamindari system, landlordனா யாருமா, அந்த காலத்தில் நிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நில உரிமையாளர். ஓகே, அந்த லேண்ட்லார்டு இல்லை ஜமீன்தார் யாரை கன்சிடர் பண்ணாங்க, அவங்க தான் ஓனர் ஆஃப் த லேண்ட். அவங்க தான் லேண்ட் ரெவன்யூவை யாருக்கு பே பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ண வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ த ஷேர் ஆஃப் த கவர்மெண்ட் இன் டோட்டல் ரெண்ட் collected was fixed by 11/10, the balance going to the ஜமீன்தார்ஸ் as remuneration. ஓகே, ஸோ டோட்டல் இன்கமில், ஓகே, டோட்டல் அந்த இன்கமில் டோட்டல் ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 11க்கு 10%. ஓகேவா, 10/11 போர்ஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கும், மீதி இருக்கிற போர்ஷன் வந்து அந்த ஜமீன்தாரோட ரெமுனரேஷன். ரெமுனரேஷன் என்னமா, ஊதியம், சேலரி மாதிரி, வேஜஸ் மாதிரி. ஓகேவா, ஸோ ஒரு
அந்த போர்ஷன் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டு யாருக்கு போயிடும், ஜமீன்தாரோட இவங்களுக்கு போயிடும். சரியா? அப்போ அந்த போர்ஷன் வந்து யாருக்கு கட்டிடுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு லேண்ட் ரெண்ட்டாக கட்டிடுவாங்க. மீதி இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டு அவங்களோட ரெமுனரேஷன். ஓகேவா? இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்னடா, ஜமீன்தாரி சிஸ்டம். அடுத்தது மகள்வாரி சிஸ்டம். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as a communal system of farming. Okay, after introduction of this system it was later extended to Madhya Pradesh and Punjab. Okay, the ownership of the land was maintained by collective body, usually the villages, which served as the unit of management. Okay, so இதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்டு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் பாடி, கலெக்டிவ் ஒரு பஞ்சாயத்து மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே சிங்கிள் வில்லேஜ் யூனிட்டாக ஒரு குழுவாக ஒரு குழுமமாக சேர்ந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ இது எங்கடா அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அண்ட் பஞ்சாபில். ஸோ they distributed land among the peasant and collected revenue from them and pay it to the state. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி, இந்த இடத்துல பெஷன்ஸ் அப்படின்னு யாருமா, ஃபார்மர்ஸ். அப்போ ஃபார்மர்ஸுக்கு they distributed land among the அவங்க ஃபார்மர்ஸ்க்கு செலுத்த வேண்டியதை கொடுத்துட்டு மீதி என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அந்த ரெவன்யூ வந்து யாருக்கு, ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன, கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க கட்டிடுவாங்க. சரியா? அடுத்தது பாரு, ரைத்வாரி சிஸ்டம். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as the owner cultivator system. ஸோ திஸ் சிஸ்டம் வாஸ் இனிஷியலி இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. ஃபஸ்ட்டு இது எங்கே இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு, இந்தியாவில், தமிழ்நாட்டில். அண்ட் லேட்டர் எக்ஸ்டெண்டட் டு மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க், ஈஸ்ட் பஞ்சாப் அண்ட் மத்திய பிரதேஷ். Under this system, ownership rights of the use and control of the land were held by the tiller himself. Tiller na yarama, owner. Okay va? There was a direct relationship between owners and tillers. Okay, so யாருக்கு இடையில அந்த ஓனர்ஸ்க்கும் டில்லர்ஸுக்கும் இடையில டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் சிஸ்டம் வாஸ் த லீஸ்ட் அப்ரெசிவ் சிஸ்டம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அப்ரெசிவ்னா நம்ம அடக்குமுறை. அப்போ மற்ற ரெண்டு சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மாறலாக நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அண்டர் திஸ் சிஸ்டம் ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆஃப் த யூஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் லேண்ட் வேர் ஹெல்டு பை தட் டில்லர் ஹிம்செல்ஃப். ஓகே, ஸோ யார் அதில் வேலை செய்கிறாங்களோ, ஓகே, டில்லர்னா யாருமா, இப்போ குத்தகைக்கு எடுத்திருப்பாருங்க ஒருத்தர், அதோட ஓனர் ஒருத்தராக இருப்பாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ யாரை இது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இதை வந்து யாரே டிட்டர்மைன் பண்ணிக்கலாம், அந்த ஓனரே வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஓனர்ஸ், டில்லர்ஸ், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் 3 லேண்ட் டெண்டர் சிஸ்டம் இன் இந்தியா. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்னடா பார்த்தோம், இந்தியன் எக்கானமி டியூரிங் பிரிட்டிஷ் ரூலில் எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பிளேட்டேஷன் ஆஃப் இதை வச்சு நம்ம காலனைசேஷனை வச்சு we can classified into 3 types பார்த்தோம். பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் கேபிட்டல், பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல் பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணி இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஏன் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இந்தியாவில் என்னென்ன லேண்ட் டெண்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம், ஜமீன்தாரி சிஸ்டம், அடுத்தது மகள்வாரி சிஸ்டம் அண்ட் ரைத்வாரி சிஸ்டம். ஆர் யூ கிளியர் தங்கம்? தேங்க்யூடா.